هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இன்றைய இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நாம், அவன் ஏவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை நம் வாழ்வில் முழுமையாக விலகி கொள்ளுமாறும் இந்த ஹுத்துபாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பலவிதமான நியமத்துக்களை அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறான். அந்த அருள் கொடைகள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கின்ற அந்த நியமத்துக்களை அவன் அறிந்து தெரிந்து அல்லாஹ்விற்கு நன்றி கூற வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் மறதி என்கின்ற ஒரு நிலை அல்லாஹு தஆலா ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஷைத்தானின் தூண்டுதலின் ஊடாக மறதியை ஏற்படுத்தக்கூடிய, இபாதத்துக்களிலே அலட்சியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா மறதி என்கின்ற இந்த நிலையை நமக்கு அருளாகவும் அல்லாஹுடைய நிஅமத்தாகவும் வழங்கியிருக்கிறான். குறிப்பாக நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் மரணிக்கிற போது அவருடைய கஷ்டங்கள், துயரங்களை அல்லாஹு தஆலா ஓரிரு நாட்களில் நம்முடைய உள்ளங்களை விட்டும் அகற்றி மறதித்தன்மையை உண்டாக்கி அது பற்றிய கூடுதலான கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இல்லை என்றால் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகள் துடிக்க துடிக்க மரணிக்கிற, பெற்றார்கள் அவதிப்பட்டு மரணித்த இவ்வாறான சோக சம்பவங்களை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாமல் திரும்ப திரும்ப அது வந்து கொண்டிருக்கும் என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே நிம்மதி இல்லாமல் போய் எல்லாமே ஸ்தம்பிதமாக ஆகி
வாழ்க்கையே வேணாம் என்ற ஒரு நிலைக்கு மாறிவிடும். அல்லாஹு தஆலா அந்த மனித உள்ளங்களில் கூடுதலான கவலைகளை மறக்க வைத்து அந்த சம்பவங்களை நினைவுக்கு அடிக்கடி வராமல் ஆக்கி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிற நிலையோடு அல்லாஹு தஆலா வைக்கிறார் என்றால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்கிறது. அதுபோன்றுதான் இன்னும் ஒருவருக்கு அநியாயம் செய்ய வேண்டும், அவருக்கு ஏதாவது கெடுதி செய்ய வேண்டும், துரோகம் செய்ய வேண்டும் என்கிற நிறைய பகைமை நிலைகளை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலிருந்து அகற்றுகிறான். அந்த நிலையை மனதிலே பதிய வைக்காமல் அப்பப்போது அல்லாஹ் விலக்கி விடுவதனால் நாம் குடும்பங்களோடு உறவாக இருக்கிறோம், நண்பர்களோடு நட்பு கொள்கிறோம், நல்லவர்களோடு பழகுகிறோம், அவர்கள் கதைத்ததை மறக்கிறோம், அவர்கள் ஏசியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விடுகிறோம். இது அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு இயல்பான ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையே நினைத்து அதையே குறிவைத்து அதற்காக துரோகத்தையும் அநியாயத்தையும் செய்ய வேண்டும் என்ற நினைவோடையே வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. அவர் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று திட்டம் தீட்டி தன்னுடைய நித்திரைகளை இழந்து கடுமையாக கஷ்டப்படுகிற ஒரு நிலையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த விடயத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமான நிறைய செய்திகளை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். மறதி என்பதற்கு அரபியில் நசிய என்ற சொல்லிலிருந்து நிஸ்யான் என்ற அர்த்தத்தை அந்த சொல்லை உடைய பிரயோகத்தை நாம் அரபியிலே பார்க்கிறோம். இதற்கு விடுதல், மறந்து போதல் என்பது அர்த்தமாகும். இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது அல் முஃமினூன வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத், நயவஞ்சகர்கள் சிலர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நயவஞ்சகர்கள் செய்கிற சேவைகள், அவருடைய செயல்பாடுகள் என்ன அடிப்படையிலே இருக்கும் என்றால் யஅமுரூன பில் முன்கர், எப்போதும் அவர்கள் கெடுதியை தப்பானதை அவர்களுக்கு ஏவிக்கொண்டே இருப்பார்கள். ஆளுக்கால் தப்பானதை செய்யுங்கள், தவறை செய்யுங்கள், பாவத்தை செய்யுங்கள் என்று ஏவிக்கொண்டிருப்பார்கள். மூமின்கள் நன்மை செய்யுமாறு ஏவுவார்கள், முனாஃபிக்குகள் தவறு செய்யுமாறு ஏவிக்கொண்டிருப்பார்கள். வயன்ஹவுன அனில் மஅரூஃப், நன்மை செய்யாமல் முனாஃபிக்குகள் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூமின்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். முனாஃபிக்குகள் பாவத்தை செய்யுமாறு சொல்லுவார்கள், நன்மையை செய்ய விடாமல் தடுப்பார்கள். இது முனாஃபிக்குடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு நசுல்லாஹ் ஃபனசியஹும், இவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட இவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹும் அவர்களை மறந்து விட்டான் என்று அருள்மறையிலே சொல்கிறான். இவர்கள் அல்லாஹ்வை மறந்ததனால் அல்லாஹும் அவர்களை மறக்கிறான். இவருடைய மறுமை முடிவு என்னென்றால் இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் தான் மிக கெட்டவர்கள், மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்தால், மறுமையில் அல்லாஹ் நம்மளை மறந்து விடுவான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைவு வைத்து அவனுடைய கடமைகளை சரியாக செய்கிற போதுதான் மறுமையில் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி சுவனத்திலே நுழைவிப்பான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, யார் எனது போதனையை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கிறது. நாளை மறுமையில் நாம் அவனை பார்வையற்றவனாக எழுப்புவோம். அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா,
வகது குன்து பஸீரா, நான் பார்வையுள்ள ஒரு மனிதனாக இருந்தேன். ஏன் யா அல்லாஹ் இந்த மறுமையிலே தட்டி தடமாறி திரியக்கூடிய அளவிற்கு பார்வை இல்லாத ஒருவனாக என்னை எழுப்பியிருக்கிறாய் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. இவ்வாறுதான் எங்களுடைய அத்தாட்சிகள் உலகத்தில் இருக்கிற போது உடத்திலே வந்தது, போதனைகள் வந்தது, நல்ல செய்திகள் வந்தது, அதனை நீ மறந்து வாழ்ந்தாய், அதனை செயல்படுத்தாமை மறந்து வாழ்ந்தாய். இன்றைய நாளில் நாம் உங்களை மறந்து விட்டோம், கைவிட்டு விட்டோம். நீங்கள் சென்றடைகிற இடம் நரகம்தான். உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் கிடையாது, உங்களுக்காக பரிந்துரை பேசுபவர்கள் கிடையாது, உங்களுக்காக கை கொடுக்கிறவர்கள் யாரும் கிடையாது. நீங்கள் சென்றடைகிற இடம் நரகம்தான். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறந்து வாழ்ந்தவர்கள். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவை நினைவு வைத்து வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்காக உதவி செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹும் ஹாதா. இன்றைய நாளை அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதை எப்படி மறந்தார்களோ அதுபோல இன்றைய நாளில் நாம் அவர்களை மறந்து விடுவோம், கைவிட்டு விடுவோம், கணக்கெடுக்க மாட்டோம், அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்ற நிலையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தை பிரட்டி பார்க்காமல், அதனை படிக்காமல், அதற்கு நேரம் ஒதுக்காமல், அதிலே அலட்சியம் செய்து வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை கணக்கெடுக்காத ஒரு நிலையை இந்த அல் குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிற போது சஹாபாக்கள் நபி அவரிடத்திலே கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹுவை நாம் பார்க்கலாமா, நாம் பார்ப்போமா என்று சஹாபாக்கள் நபி அவரிடத்திலே கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மேகம் இருட்டாத, மலை மேகம் இருட்டாத போது சூரியனை நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் இருக்கிற இடத்தில் பார்க்க முடியும் தானே? ஆம் யா ரசூலல்லாஹ். சந்திரன் முழு வடிவில் இருக்கிற போது மலை மேகம் இல்லாவிட்டால் அந்த சந்திரனை நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து பார்க்க முடியும் தானே? ஆம் யா ரசூலல்லாஹ் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யாருடைய என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ரப்பை எப்படி சூரியனையும் சந்திரனையும் நேரடியாக பார்ப்பதற்கு ஆளால் முட்டி மோதி கொள்ளாமல் இருக்கிற இடத்திலிருந்து பார்ப்பீர்களோ அதுபோல நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை தெளிவாக பார்ப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு முக்கிய செய்தியை சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் விசாரணைகள் நடத்துகிற வேளையில் ஃபயல்கல் அப்த ஃபயகூல் அலம் உக்ரிம்க வஉஸவ்வித்க வஉஸவ்விஜ்க வஉஸக்கிர் லக்கல் கைல வல் இபில். மனிதா, இந்த உலகத்தில் வாழுகிற போது உன்னை நான் கௌரவமாக, கண்ணியமாக, உனக்கு தர வேண்டிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தந்து வாழ வைக்கவில்லையா? உனக்கு பதவியையும் பட்டத்தையும் தந்து உயர்வான நிலையை ஆக்கி வைக்கவில்லையா? உனக்கு நான் சரியான முறையில் திருமணம் செய்து வைத்து பல குழந்தைகளை உனக்கு நான் தரவில்லையா? உன்னுடைய வாழ்விலே நீ பயன்பெறுவதற்காக கால்நடைகளை, அந்த காலத்தில் இருந்த வாகனத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு நான்
குதிரைகளையும் ஒட்டகத்தையும் தந்து வளமான வாழ்க்கையை நான் உனக்கு வழங்கவில்லையா? இதனால் நீ இந்த உலகத்திலே சிறப்பாக செழிப்பாக வாழ்ந்தாய்தானே என்று அல்லாஹ் கேட்கிற போது ஃபயகூல் பலா யா ரப், ஆம் யா அல்லாஹ், என்னை கண்ணியப்படுத்தினாய், கௌரவப்படுத்தினாய், உலகத்திலே சிறப்பாக வாழ வைத்தாய் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்கிற கேள்வி, அஃபலனன்த அன்னக முலாகிய, என்னை நீ சந்திப்பாய் என்று ஒரு கணம் சிந்தித்து வாழ்ந்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்கிற போது ஃபயகூலு லா, இல்லை, உன்னை சந்திப்பதை நான் நினைத்து வாழவில்லையா அல்லாஹ், நீ மறுமையில் எழுப்புவாய், என்னை விசாரிப்பாய் என்று நான் நினைத்து வாழவில்லை யா அல்லாஹ் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுகிற பதிலை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபஇன்னி அன்சாக கமா நஸீதனி, எப்படி இந்த உலகத்திலே வாழ்கிற போது என்னை நீ மறந்து வாழ்ந்தாயோ அதுபோல உன்னை நான் மறந்து விடுகிறேன். இவ்வளவு கண்ணியமும் கௌரவமும் உலக வாழ்வில் உனக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாம் நான் வழங்கியிருக்கிற போது என்னை நீ மறந்து வாழ்ந்திருக்கிறாயா? உன்னை நான் மறந்து விடுகிறேன். அந்த நாள் உலகத்தின் இரட்சகராகி அல்லாஹ்வுக்கு சொந்தமான நாள். ஃபலா ததகல்லம் நஃப்ஸுன், அந்த நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் பேச முடியாத நாள். அந்த நாள் அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவனை தவிர வேறு யாரும் பேச முடியாத அப்படியான அந்த நாளில் அல்லாஹ் உன்னை மறந்து விடுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வை சந்திப்பதுதான் ஒரு மூமினுடைய இலக்காக இருக்கும். அதனால் தான் வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பட்டவன் சொல்லுகிற வார்த்தையை அல்லாஹ் சூரா ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ, எவருடைய பட்டோலை வலது கரத்திலே கிடைக்கப்படுகிறதோ அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை இதோ, என்னுடைய பட்டோலை வலது கரத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷமான செய்தி, சுபசோபமான செய்தி, இதோடைய பட்டோலை வலது கரத்திலே கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக நான் இந்த உலகத்திலே வாழுகிற போது இப்படியான கேள்வி எனக்கு இருக்கும், அதை சந்திப்பேன் என்பதை உறுதியாக எண்ணி வாழ்ந்தேன். அதனால் இந்த உலகத்திலே நான் சரியாக பயன்படுத்தினேன். அல்லாஹ் எனக்கு பரிசு தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய பட்டோலையை வலதுகரத்திலே தந்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சந்தோஷத்தோடு பேசுகிற செய்தியை அல் குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்கிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அகுன்த அலனன்த அன்னக முலாகிய, என்னை சந்திப்பா என்று நீ எண்ணி இருந்தாயா என்று கேட்கிற போது இல்லையா அல்லாஹ் என்று சொல்லுவான். அங்க பொய் பேச இயலாது, அங்கு பொய் பேச இயலாது. சில நயவஞ்சகர்கள் பேசுகிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அடியானம் கேட்கிற போதும் அவன் அப்படியே சொல்லுவான். இன்னும் ஒரு அடியானை அழைத்து கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், யா ரப் ஆமன்து பிக வ பிகிதாபிக வ பிருசூலிக வ ஸல்லைது வ ஸும்து வ தஸத்தக்து. நயவஞ்சகன் பேசுகிற வார்த்தையை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னை நம்பி வாழ்ந்தேன், உன்னை விசுவாசம் கொண்டேன், உன் வேதத்தை நம்பியிருந்தேன், உன் தூதரை நம்பியிருந்தேன், உனக்காக தொழுதேன், நோன்பு நோற்றேன், தர்மங்கள் செய்தேன் என்று பேசுகிற போது அல்லாஹு தஆலா அந்த அடியானிடத்திலே சொல்லுவான், அல் ஆன் நபஅஸு ஷாஹிதனா அலைக், இப்போதுதான் உனக்கு எதிரான சாட்சிகளை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். நீ நம்பிக்கை கொண்டாய், ஈமான் கொண்டாய் என்று சொல்கிறாய், தொழுதேன் என்று சொல்கிறாய், நோன்பு நோற்றேன் என்று சொல்கிறாய், நன்மைகள் செய்தேன் என்று சொல்கிறாய். அப்படியாக இருந்தால் உனக்கு எதிரான சாட்சிகள் கொண்டு வரப்பட போகிறது. அந்த வேளையில் தான்
அவனுடைய வாயில் முத்திரையிடப்படும். இதுக்கு பிறகு வாய் பேசாது. அந்த சந்தர்ப்பத்திலே வாய் பேசாது. அங்கே பேசப்படுவதற்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். ஃபயுகாலு லிஃபக்திஹி வலஹ்மிஹி வஇலாமிஹி, அவருடைய கால் தொடைகளுக்கும் சதைகளுக்கும் எலும்புகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பேசுங்கள் இவனுக்கு எதிராக. அல் குர்ஆன்ல சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அந்நாளில் அவருடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாட்சிகள் நமக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற போது முதலாவதாக நம்முடைய உறுப்புகள் பேசும். அது குர்ஆன் ஹதீஸ் அதனை தெளிவாக சொல்கிறது. மனிதன் கேட்பான், எனக்கு எதிராக ஏன் பேசுகிறாய்? அந்த உடல்கள் உறுப்புகள் சொல்லும், அல்லாஹ் தான் எங்களை பேச வைத்திருக்கிறான். பல பக்க சாட்சிகள் கொண்டு வரப்படும். அவன் செய்த தவறுக்காக, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்ததற்காக கைகளையும் கால்களையும் உறுப்புகளையும் பேச வைத்து, அந்த உறுப்புகளையே சாட்சியாக ஆக்க வைத்து அந்த மனிதனின் தவறுகளை ஒப்புக்கொள்ள வைப்பான். அங்கே பட்டோலைகள், எழுதப்பட்ட பட்டோலைகள் இருக்கும். அது அவருடைய கண்ணு கட்டிய தூரத்திலே விரிக்கப்பட்டிருக்கும். இக்ரா கிதாபக், உன் பட்டோலையை நீயே வாசித்து பார் என்று சொல்லப்படும். வாசிக்க தெரிந்தவனும் தெரியாதவனும் அந்த மறுமை நாளில் தான் செய்தவைகளை வாசித்து விளங்கிக் கொள்வான். நான் என்ன தவறு செய்திருக்கேன் என்பதை விளங்கிக் கொள்வான். 2 மலக்குமார்களுடைய பதிவேடு அங்கு விரிக்கப்படுகிறது. வதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அநியாயம் இழைத்தவர்கள், அட்டூழியம் புரிந்தவர்கள், நாம் அநியாயம் இழைத்து விட்டோம், நம்மளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் இல்லை என்று எண்ணுகிறவர்கள், செய்த குற்றத்தை நான் ஒழித்து விட்டேன், மறைத்து விட்டேன் என்று எண்ணுகிறவர்கள், எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். 2 மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, எல்லாவற்றையும் நாம் எழுத்தால் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த வார்த்தை பேசினாலும் அதை ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், 2 கண்ணியமான சங்கையான எழுத்தாளர்கள். நீங்கள் செய்கிறவற்றை அந்த எழுத்தாளர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். யாரும் அந்த மறுமையில் பொய் பேச முடியாது. நமக்கு எதிரான சாட்சி அல்லாஹ் கொண்டு வருவான். மறுமையில் பூமி பேசும். நாம் நடந்து போன அந்த பிரதேசங்கள் நம்மளுக்கு எதிராக பேசும். வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், என்னவாப்பா இது எனக்கு எதிராக இந்த பூமி பேசுகிறது. யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா, அந்நாளில் இந்த பூமி அனைத்து செய்திகளையும் அறிவிக்கும், பேசும். அப்படியே தகவலாக கொட்டும். ஒளித்து செய்தது, மறைத்து செய்தது, தனியே செய்தது, கூட்டாக செய்தது, யாருக்கும் தெரியாமல் செய்தது, நம்ம நினைக்கப்படாது ஒருத்தருக்குமே தெரியாதென்று. பூமி நமக்கு எதிராக சாட்சி செல்ல போகிறது. நம்முடைய உறுப்புகள் சாட்சி செல்ல போகிறது. வானவர்களை அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வரப்போகிறான். இவ்வளவத்தையும் கொண்டு வந்து வைத்து நியாயப்படுத்துகிற போது மனிதனால் மறுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய அந்த நீதி தீர்ப்பு நாள் இருக்கும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி, இந்த உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்துவிட்டு மரணித்து விடாதீர்கள். இதனால் இந்த வசனத்தை தான் ஒவ்வொரு ஹுத்துபாவுடைய ஆரம்பத்தில் நாம் ஓதி காட்டுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிற அந்த வசனத்தை
ஹுத்துபாவுடைய ஆரம்பத்தில் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற, அவருடைய கடமைகளை செய்கிற ஒரு நல்ல பண்புள்ளவர்களாக வாழ வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வை மறந்துவிட்டு மறுமையிலே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார் என்று எண்ண முடியாது. நாம் அல்லாஹ்வை மறப்பதற்கு அந்த அளவுக்கு தூரமானவர்களும் கிடையாது. பள்ளியிலே சுஜூதிலே இருந்து நெற்றியை அந்த சுஜூதிலே வைத்து காய வைத்தவர்கள் அண்மை காலமாக, தொழுகைக்காக இரவு நேரங்களிலே வந்து அந்த கியாமுல் லைல் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் நாம். சுபகுக்கு ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னாலும் சஹருக்கு எழும்பி தியாகம் செய்தவர்கள் நாம். நம்மளால் இபாதத்துக்கு இயலாதென்று சொல்ல முடியாது. நினைத்தால் அந்த இபாதத்தை செய்வதற்கு சக்தி மிக்கவர்கள், சாத்தியப்பாடுள்ளது. அதற்கான எண்ணமும் நல்ல தைரியத்தையும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தால் செய்யலாம் என்பதை, சாதிக்கலாம் என்பதை இந்த ரமலான் நமக்கு காட்டியிருந்தது. ஆனால் அதற்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்வை மறக்கிறோம். அதற்கு பின்னாலும் கடமைகளிலே பாழாக இருக்கிறோம். அதற்கு பின்னாலும் அலட்சியமாக இருக்கிறோம். அதற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய கடமைகளிலே ஒரு ஏனோ தாரோ என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபவைலுன் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். அலட்சியமாக, பொடுபோக்காக, ஏனோ தானோ என்ற அடிப்படையில் தொழுகிறார்களே, இந்த தொழுகையாளிக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகிற மனிதன் இவனுக்கே கேடென்றால் அறவே தொழாமல் இருக்கிற நிலைமை என்ன சகோதரர்களே? உருப்படையலால் அந்த மறுமையில் அல்லாஹ்வை தொழாமல் அவர்கள் அந்த மறுமையிலே வருவார்களே, ஆனால் அவர்களை சக்கர் என்ற நரகத்திலே போட்டு அல்லாஹ் எரிப்பான். வமா அத்ராக மா சக்கர் லா துப்கி வலா ததர் லவ்வாஹத்துன் லில் பஷர். சக்கர் என்ற நரகம் என்றா என்னன்னு தெரியுமா? அந்த நரகத்தில் போட்டால் யாரையும் மிச்சம் வைக்காது, எரித்து கரியாக ஆக்கி விடுகிற பயங்கரமான நரகம்தான் சக்கர் என்ற நரகம். அந்த நரகத்துக்கு போராக்கள்ல முதல் கூட்டத்தாக்கள் காலு லம் நகு மினல் முஸல்லீன். ஏன் வாப்பா இந்த நரகத்துக்கு வந்தீங்க, இந்த கொடூரமான நரகத்துக்கு ஏன் வந்தீங்க என்று சொர்க்கவாசிகள் கேட்கக்குள்ள அவங்க சொல்ற முதல் பதில், நாங்கள் தொழல்லையே, உலகத்தில் வாழக்குள்ள தொழல்ல, அதால் அந்த நெருப்புக்கு போட்டு எரிக்கப்படுறோம் என்று சொல்கிறார்கள். என்றால் இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையை மறுமையில, மரணத்திற்கு பின்னால் நாம் சந்திக்க இருக்கிறோம். எனவே அல்லாஹுவை மறந்து வாழ்கிற சமூகமாக நாம் ஒருபோதும் வாழ்ந்துவிடக் கூடாது. வல்லவன் அல்லாஹு தஆலா அவனை நினைவோடு வைத்து வாழுகிற சமூகமாக நம்மளை ஆக்குவானாக. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறதியினால் செய்யப்படுகிற செயல்பாடுகளுக்கு இந்த சமுதாயத்திற்கு குற்றம் பிடித்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்கின்ற நிலையும் இருக்கிறது. இஸ்லாமும் அதனை வைத்திருக்கிறது. நாளாந்தம் இரவு நேரங்களில் அல்லது தூங்குகிற போது ஓதுகிற துவாக்களில் சூரா பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறோம், ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. யா அல்லாஹ், நாங்கள் தவறாக செய்தால், தப்பாக செய்தால், மறதியாக செய்தால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கிறோம். அல்லாஹ் அதற்கு சொல்கிற பதில், நான் அதை செய்கிறேன் என்று சொல்லுவானா. மறதியாக, தவறாக நாம் செய்தால்
அதற்கு குற்றம் பிடித்து விடாது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது நான் அதனை செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி அல் ஹதஅ வன் நிஸ்யான வமஸ்துக்ரிஹு அலைஹ். என் சமுதாயத்தில் மூன்று விடயத்திற்காக அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிவிட்டான். தவறாக செய்தால், மறதியாக செய்தால், நிர்பந்தமாக செய்தால் அல்லாஹ் தண்டனை வழங்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நாம் நம்முடைய கடமைகள் தவறாக மறதியாக விடப்படுகிற போது அதற்கு குற்றமில்லை. ஆனால் எப்போது நினைவு வருகிறதோ அப்போது அதனை செய்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் நஸிய அன் ஸலாத்தின் ஃபல்யுஸல்லி இதா ذكرஹா. யாராவது ஒருவர் ஒரு தொழுகையை தொழுவதற்கு மறந்துவிட்டால் எப்போ நினைப்பு வருகிறதோ அப்போது அதனை தொழுது கொள்ள வேண்டும். லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, அவர் தொழுவதற்காக வருகிறார், வேறொரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு வேலையாக சென்று விட்டார். ஆனால் தொழுதேன் என்ற எண்ணத்தோடே இருக்கிறார். தூங்கும்போது தான் எண்ணுகிறார், நான் அசருக்கு ஒளி செய்து கொண்டு போனேன், ஆனால் தொழல்லையே, இப்படி ஒரு வேலை வந்து வேற வழியால் போனேனே என்ற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் நினைப்பு எப்போது வருகிறதோ அப்போதே அவர் எழுந்து தொழுது கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வகஃபாரத்து தாலிக வலா கஃபாரத்த இல்லா தாலிக். அவ்வாறு நினைவு வந்தவுடைய தொழுவதை தவிர வேற பரிகாரம் எதுவும் கிடையாது என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மறதி வருகிற போது அது எப்போ நினைப்பு வருகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் அதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது நமக்கு ரமலானுடைய காலத்தில் நிறைய சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அகல நாசியன் வஹுவ ஸாயிம். நோன்பாளியாக இருக்கிற போது யார் குடிக்கிறாரோ மறந்து போய், யார் சாப்பிடுகிறாரோ மறந்து போய், நபி அவர்கள் சொன்னார்கள் அவருடைய நோன்பை அவர் பூர்ணப்படுத்தி கொள்ளட்டும் என்று சொன்னார். இது நமக்கு தெரியும் இந்த செய்தி. அப்போ மறதியாக சாப்பிடுகிற போது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இது இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட விசேட நிலையாகும். அதற்காக எல்லாவற்றையும் மறதியாக என்று செய்வது என்பது உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ் வேணுமென்று செய்கிற போது அல்லாஹ் அதற்குரிய குற்றங்களை நமக்கு சாத்தி விடுவார் என்பதனை ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமை என்று வருகிற போது அதிலே நினைவோடும் அதிலே பக்குவமாகவும் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்கிற பூர்ணமான தயார் நிலையிலும் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். மறதி வருகிற போது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற வேண்டும். நபி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வத்குர் ரப்பக இதா நஸீத். உனக்கு மறதி வந்தால் அல்லாஹுவை திக்ர் செய் என்று சொல்கிறான். இப்போ நாம் எப்போதும் அல்லாஹுவை திக்ர் செய்கிற போது ஷைத்தானிய தன்மையிலிருந்து விடுபட்டு தூரமாக ஆகிவிடுவோம். அப்போது அல்லாஹு தஆலா நம்முடைய கடமைகளை செய்வதற்கு நினைவாற்றலை தருவார். எப்போ நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதற்கு மறக்கிறோம் என்றால் ஷைத்தானிய தன்மைகள் நம்மிடத்தில் நிறைய கூடுகிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான் ஃபஅன்சாஹும் ذிக்ரல்லாஹ். ஷைத்தான் அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டான். அதனால் அல்லாஹுவை திக்ர் செய்வதையும் அந்த ஷைத்தான் அவர்களை அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை மறக்கடித்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் நன்மையான காரியங்கள், நல்ல விடயங்களை செய்ய விடாமல் வழிமறுத்து அவனை வேறொரு திசைக்கு, உள்ளங்களை மாற்றி வேறொரு திசைக்கு கொண்டு போவான். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யாஷு அன் திக்ரிர் ரஹ்மான். யார் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும் தூரமாகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஷைத்தான் அவனுக்கு குட்ட நண்பனாக இருந்து கொண்டு பாவமானதை செய், கெட்டதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் எப்போதும் ஏழ்மையை சொல்லுவான். தர்மம் செய்யாது, உண்ட காசு முடிஞ்சிடும் என்று ஏழ்மையை பேசுவான். தப்பை செய், நல்லதை செய்யாது என்று ஷைத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பான். கெட்ட உள்ளமாக மாறிவிட்டால் இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நிச்சயமாக இந்த உள்ளம் கெட்டதை செய் என்று கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
கெட்ட உள்ளத்தை உருவாக்குவது நம்முடைய நிலையில் இருக்கிறது, நல்ல உள்ளத்தை உருவாக்குவதும் நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே நாம் நல்ல உள்ளங்களாக மாற்றுவதற்காக ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் குர்ஆனை ஓதுவதும், ஜிக்ர்களை செய்வதும், பயான்களை கேட்பதும், ஜும்மாவுக்கு நேரத்தோடு வருவதும், தொழுகையில் கலந்து கொள்வதும், இவ்வாறு அன்றாடம் ஓதுகிற திக்ர்களிலே நாம் அன்றாடம் ஓதப்படுகிற சந்தர்ப்ப திக்ர்களை செய்வதும் ஒரு மனிதன் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்று அல்லாஹுவை எப்போதும் நினைவு கூறுகிற மனிதனாக இருப்பான் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறவனாக இருப்பான். அவன் தவறை சுட்டிக்காட்டுகிற போது அதிலிருந்து திருந்தி தௌபா செய்கிறவனாக இருப்பான். தவறு சொல்லப்பட்டும் அதனை திருந்தாதொருவனாக இருப்பான் என்றால் அவன் மிக பெரும் வழிகட்டில் இருக்கிறான், மிக பெரும் ஒரு அழிவில் இருக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வமன் அظلمு மிம்மன் ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قدمت يداه. இவருக்கு நல்லுபதேசங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை சொல்லி காட்டப்பட்டு அதனை புறக்கணிக்கிறானோ இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர், சாதாரணமான கேள்வி இல்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நினைவுபடுத்தப்படுகிறது. இது தப்பு தவறு என்று சொல்லப்படுகிறது. இது மார்க்கத்தில் இல்லாதது என்று சொல்லப்படுகிறது. பாவமான காரியம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மாறு செய்கிறானே, அதற்கு புறக்கணித்து வாழுகிறானே, இவனை விட மிகப்பெரிய அயோக்கியன், மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நினைவோடு இருக்க வேண்டும். அல்லாஹுவை மறந்து விட்டால் மறுமையில் அல்லாஹ் நம்மளை மறந்து கைவிட்டு விடுவான். மறதி என்பது அல்லாஹ்விற்குரிய பண்பல்ல, மறதி என்பது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடாத ஒரு பண்பாகும். மறுமையில் அல்லாஹ் நம்மளை மறந்து விடுவான் என்பது அல்லாஹ் நமக்கு உதவி செய்து விட மாட்டான், நம்மளை நரகத்திலே போட்டு விடுவான். அந்த நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக இந்த உலகத்திலேயே நம்மளை நல்ல பண்புள்ளவர்களாக, மறுமையில் அல்லாஹ் நமக்கு உதவுகிற, நம்மளுக்கு கை கொடுக்கிற ஒரு நிலைக்கு இந்த உலகத்திலே நன்மைகளை செய்து உருவாக்க வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த காலத்தை பயன்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.